ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த மாஃபியா. ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட அந்த கண்டினியூஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஐ லவ் தி வேர்ல்ட் பர்ன் ஃபார் யூ. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக பேச வேண்டாம், நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே. லாஸ்ட் வீடியோ நம்ம எதில் முடிச்சிருந்தோன்னா, நம்ம டேக் வந்து நம்ம ஜங்குக்கு ஒரு கேர்ள் பேபியை வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பார். அந்த கேர்ள் பேபியை நம்ம டேக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கோம். அவங்களே அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அடாப்டும் பண்ணிப்பாங்க. அதுலேயும் லவ்வை கூட சொல்லிக்காமல் 2 பேருமே அந்த குழந்தைக்கு பேரண்ட்ஸ் அப்படின்ற ஒரு முறையில் அடாப்ட் பண்ணிப்பாங்க நம்ம டேவும் ஜங்குக்குமா. இப்போ அந்த குழந்தைய கொஞ்சம் கொஞ்சம் ஃபேமிலியோடு நல்லா பேச ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டு நம்ம டேவும் ஜங்குக்கும் ஒரு மிஷன் ஒன்று கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டைம் வந்திருக்கும். நான் அதில் தான் வந்து லாஸ்ட் வீடியோ முடிச்சிருந்தேன். ஸோ நம்ம அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தாண்டா காட்டுறாங்க. நம்ம டே அழகாக அந்த குழந்தைய வந்து குளிப்பாட்டிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு இருக்க நம்ம ஜங்குக்கு காட்டுறாங்க. அவர் அப்படியே மேலே ஸ்டெப்ஸில் இருந்து ஃபோன் நோண்டிக்கிட்டே கீழே வராரு. ஸ்டெப்ஸில் இறங்கி வராரு. அப்போது நம்ம டேவுடைய அம்மாவும் ஜங்குக்கோட அம்மாவும் நம்ம ஜங்குக்கை பார்க்குறாங்க. அவங்க 2 பேருமே சேர்ந்து ஜங்குக்கை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ண, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு தான் அவங்க அம்மா பார்த்து, அம்மா என்னம்மா ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, சொல்லுங்கள், எதோ யோசிச்சு தான் சிரிக்கிறீங்கன்னு தெரியுது. இல்லை ஜங்கு, டீ வந்ததுலேருந்து முன்னாடி மாதிரி இல்லை, ரொம்ப மாறிட்டேன். நல்ல வேலை டீவும் லைஃப்பில் வந்தான். எப்படியோ 2 பேரும் ஒன்றாயிட்டீங்கள, அது போதும். ஒன்றாயிட்டோமா? இல்லை, எனக்கு புரியல. நீயும் டேவும் லவ் பண்ணுறீங்க தானே? இது யார் உங்களுக்கு சொன்னது? டே தான் சொன்னா. என்னன்னு சொன்னா? டே தான் சொன்னா நீயும் அவனும் லவ் பண்ணுறீங்கன்னு. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு தான் அவனை டேட்டிங்க்கு கூப்பிட்டு போகிற போல அவன் தான் சொன்னான். ஓ ஓஹோ ஆமாம்மா. சரி, பாப்பாவையும் கூப்பிட்டு போகிறீங்களா, விட்டுட்டு போகிறீங்களா? பாப்பா டே இல்லாமல் இருக்க மாட்டா, ஸோ அவளையும் கூப்பிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். சரி, அப்போது பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, சரிங்களா? சரிங்கம்மா. இங்கே பாரு ஜங்குக், நீ 1000 வேலையில் இருப்ப, ஆனால் அது எப்போவுமே இருக்க வேண்டியது. ஆனால் டே கூட இருக்கும்போது தயவு செஞ்சு அந்த வேலையெல்லாம் தலையில் கட்டி வச்சுக்காத. அவன் கூட சந்தோஷமாக இரு. ஓகே. சேஃப்டிக்கு வைக்கிறேன்னு ஒரு 4 பாடி கார்ட்ஸ் எப்போவும் 4 பக்கம் வச்சுருப்பியே, அந்த மாதிரிலாம் வைக்காத. ஒரு ஃப்ரீடமே இருக்காது அவனுக்கு. ஓகே. சரி, அம்மா போயிட்டு எப்போ வருவ? டே சொல்கிறத பொறுத்து தாம்மா. ஓ சரி, அப்போது பத்திரமா இருங்க. ஆமாம், நைட்டு லேட் ஆச்சுனாலும் எதாக இருந்தாலும் சாப்பிட்டு படுத்துருங்க. அப்படி நாங்கள் வந்தோன்னா நான் கால் பண்ணுறேன். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அண்ட் ஜங்குக்கோட அம்மா 2 பேருமா சேர்ந்து பேசிக்கிட்டே கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. நம்ம ஜங்குக்கு ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தவர் ஒரு மாதிரி தனியாக சிரிச்சுக்கிட்டே வந்து கவுச்சில் உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படி சிரிச்சிட்ருக்கிறத நம்ம டே வந்து மேலே ட்ரெஸ் எல்லாம் பாப்பாவுக்கு மாற்றி விட்டுட்டு கையில் தூக்கிட்டு கீழே இறங்கி வரும்போது பார்க்குறாரு. ஜங்குக் வந்து தனியாக சிரிச்சுட்டு உட்காந்துட்ருக்கிறத அதை பார்த்து அவரும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அப்படியே நம்ம ஜங்குக் கிட்டே வந்து, ஜங்குக் ஜங்குக் என்ன தனியாக உட்காந்து சிரிச்சிட்ருக்கேன்? இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, இந்தா பாப்பா பார்த்துக்கோ, நான் போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் பாப்பாவை கொண்டு போய் நம்ம ஜங்குக் கிட்டே கொடுக்க, நம்ம ஜங்குக்கு வந்து அழகாக பாப்பாவை வாங்கிட்டு மடியில் உட்கார வைக்கிறாரு. நம்ம டே அழகாக குளிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் பாப்பாவை கையில் வச்சுட்டு பாப்பா கூட கொஞ்சம் கொஞ்சம் விளையாடிட்டுருக்கா. இதெல்லாம் கிச்சனில் இருந்து நம்ம ஜங்குக்கோட அம்மா பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. அவங்க ஜங்குக் எப்படி இருக்கணும்னு
நினச்சாங்களோ அதை மாதிரி இப்போ தான் ஜங்குக் இருக்காரு. ஸோ அதை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் பாப்பா என்ன பண்ணுறான்னா பொறுமையாக நடந்து போயிட்டு ஸ்டெப்ஸில் ஒரு ஸ்டெப்பாக உட்காந்து ஏற ஆரம்பிக்கிறா. நம்ம ஜங்குக்கும் பார்த்துட்டு விட்டுடுறாரு. ஆனால் பக்கத்தில் போய் நின்றுக்கிறாரு, கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இவன் பார்த்தா நேராக மேலே தான் ஏறி போகிறா. நம்ம ஜங்குக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விட்டுறாரு. கரெக்டாக மேலே காரிடோருக்கு போனதும் அந்த சைடு ரீல்ஸை பிடிச்சி அழகாக ஒரு ஓரமாக நடந்து போயிட்டு நம்ம டேவோடைய ரூமில் வந்து தாங்கி நிற்கிறா. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து டேவுடைய ரூம் ஓப்பன் பண்ணிவிட நம்ம பாப்பா வந்து என்ன பண்ணுறான்னா பொறுமையாக டேவுடைய ரூமுக்குள்ளே போகிறா. அழகாக போயிட்டு அங்கே உள்ள அந்த பெட்டில் வந்து தாங்கி நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே பாப்பாவை பார்த்துக்கிட்டே இடுப்பில் கை வச்சு நின்றுட்டுருக்கா. நம்ம டே கரெக்டாக அழகாக இடுப்பில் டவலை கட்டிட்டு தலையை தவட்டிக்கிட்டே ரூம்குள்ளே என்ட்ராகிறாரு. நம்ம ஜங்குக்கு பார்த்ததும் அந்த தலை தவட்டிட்டு இருந்த அந்த டவலை எடுத்து பாடி மேலே வச்சுக்கிட்டு, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க நீ? இல்லை, பாப்பா வந்தா அதான் அவள் பின்னாடியே. ஓ, அவள் ஸ்டெப்ஸ்லாம் ஏறி வந்தாளா? ஏய், சத்தியமாக அவள் தாண்டா வந்தா. ஓஹோ, அங்கே பாரு, அவள் தான் நின்றுட்டுருக்கா. சரி, அவள் ஸ்டெப்ஸ் ஏறினா விட்டுருவியா? குழந்தை கீழே விழுந்துருவான்னு தூக்கிட்டு போக மாட்டேன்? அப்படி இல்லாட்டி கேர்ள் பேபி வேறு, நம்ம சாஃப்டாகவே வளர்த்துட்டோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதான் கொஞ்சம் அட்வென்ச்சர் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகலான்னு உன்ன மாதிரி. இல்லை, அது குழந்தைய கூட்டிட்டு கீழே போச்சாங்க. இல்லை, ஏய் இரு, நீ என்ன மிரட்டுற? இரு, உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா டக்குன்னு போயிட்டு மெயின் டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. அந்த தாப்பால் போட்டு விட்டுடுறாரு. நம்ம டேவுடைய ரூம் தாப்பால் போட்டு விட்டா நம்ம பாப்பா வந்து இன்னமும் அந்த பெட்லேயே தான் தாங்கி நின்றுட்டு அந்த பெட்ஷீட்டை வச்சு சும்மா அப்படியே கசக்கி விளையாடிட்டுருக்கா. நம்ம ஜங்குக்கு நம்ம டே கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக போக நம்ம டே போயிட்டு பாத்ரூமே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளுக்கு போய்ட்றாரு. நம்ம ஜங்குக்கும் பாத்ரூம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு நம்ம டே அந்த பாத்ரூம் சுத்தோடு அப்படியே ஒட்டி வச்ச மாதிரி நிற்க வச்சிட்ருக்க. இப்போ நம்ம டே தான், ஜங்கு என்ன பண்ணுற? என்ன பண்ணுற? வெளியே போ, பாப்பா வேறு இருக்கா, கீழே அம்மாலாம் இருக்காங்க, வெளியே போ. ஓ, அவங்களாம் இல்லைன்னா முதல்ல வெளியே போ, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், அதுக்கப்புறமேட்டு பேசிக்கலாம். ஓ இல்லை, இது இப்போவே பேச வேண்டிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே அந்த பாத்ரூமுடைய டோரை வந்து அவருடைய காலை வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் பின்னாடி தண்ணி அதை லாக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டே கிட்ட வந்து நம்ம டேவை அப்படியே பின் பண்ண மாதிரி அப்படியே செவத்தோடு லாக் பண்ணிவிட்டு நம்ம டேவை ஒரு மாதிரி பார்க்க நம்ம ஜங்குக் கீழே என்ன சொல்லி வச்சுருக்கேன்? என்ன என்ன சொன்ன? அம்மாட்ட என்ன சொல்லி வச்சுருக்கேன்? நான் எதுவும் சொல்லலை. நம்ம 2 பேரும் வெளியே போகிறதுக்கு என்ன பொய் சொல்லி வச்சுருக்கேன்? பொய் சொன்னா? எதுவுமே சொல்லலை நீ. நான் பொய் சொல்லலையே, உண்மையாக தான் சொன்னேன். நம்ம 2 பேர் டேட்டிங்காக போகிறோம். அதுவா? எனக்கு வேறு ரீசன் எதுவுமே கிடைக்கல. இதை சொன்னால் தான் விடுவாங்க, கேள்வி எதுவும் கேட்காம. அப்படி இல்லைன்னா ஏன் எதுக்குன்னு சும்மா கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். அம்மா இன்னைக்கு காலையில் தான் என்கிட்ட சொன்னாங்க. சரி, இருக்கட்டும். இப்போது மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்வியா? என்னது? மிஷனுக்காக தானே அப்படி சொன்னேன்? ஆமாம், வெளியே விடணும்னு சொல்லி. மிஷன் முடிஞ்சிருச்சு. நீயும் நானும் ஒன்றா இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போது பிரேக்கப்னு சொல்வியா? இல்லை, அது வந்து பாப்பா இருக்கனால அதெல்லாம் சொல்ல முடியாது.
ஓகே. அப்போது அடாப்ட் பண்ணுறதுக்கான ஃபார்மில் நம்ம 2 பேரும் மேரிட்னு போடுறதுக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமேட்டு போட்டுக்கலாம். ஓகே. என்னது? அது எப்படி இவ்வளோ சீக்கிரமா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இல்லை சங்குக்கு அதனால் அப்போது பாப்பாவையும் சும்மா தான் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லி அடாப்ட் பண்ணியிருக்கேன், அப்படி தானே? அப்படி இல்லை. இப்போ உனக்கு என்ன தெரியணும்? எதுக்காக அப்படி சுற்றி சுற்றி கேள்வி கேட்டுட்ருக்க நீ? ஃபைன், நான் ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறேன். என்னை லவ் பண்ணுறியா? என்னது? நான் பண்ணுறேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. பாப்பாவுக்கு ஒரு பேரண்ட்ஸ் வேணும்னு ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நீயும் நானும் மேரிட்னு போடுறதுக்கு பதில் மேரேஜ் சர்டிஃபிகேட்டோட போய் பாப்பாவை அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல வெளியே போ, நான் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு வரேன். பாப்பா வர வெளியே தனியாக இருக்கா, போய் பார்த்துக்கோ, நான் வரேன். சொல்லு, அப்போ தான் போவேன். ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? சொல்லு. உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, போதுமா? எனக்கு உன்னை பிடிச்சனால உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? அப்படி இல்லை. அப்புறம் எனக்கு பர்சனலாக உன்னை பிடிச்சிருக்கு, போதுமா? ஏன் பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, ஏன் எதுக்கெல்லாம் கேட்காத? கேட்பேன். நீ எது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேனோ அதை தான் பண்ணுவியா? வெளியே போச்சவங்க முடியாது. இப்போ உனக்கு என்ன தான் தெரியணும்? ஏன் என்ன பிடிச்சிருக்கு? அது அது வந்து சொல்லு. நீ என்கிட்ட பாசமாக இருக்க, அதனால். ஏன் உங்கள் அம்மாவை தான் உங்ககிட்ட பாசமாக இருக்காங்க. அந்த பாசம் வேற, இந்த பாசம் வேற. இதில் என்ன அப்படி டிஃப்ரெண்ட்? நீ முன்னாடி நீ என்கிட்ட வந்தால் எனக்கு பயமாக இருக்கும், இப்போது கம்ஃபர்டபுளாக இருக்கு. இவ்வளோ க்ளோஸாக இருந்தாலுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இன்னும் கொஞ்சம் நம்மகிட்ட கிட்ட போக, இப்போ நம்ம ஜங்குக்குடைய செஸ்ட் மேலே கை வச்சு, இதுக்கு மேலாம் கிட்ட வர வேண்டாம், நீ போ. முடியாது. சொல்லு. ஆமாம், போ. இப்போ ஜங்கு விளையாடிட்டு இருக்காத. நான் விளையாடல. சரி, வெளியே போ, நான் வரேன். டே, அழகாக இருக்கடா. நான் உன்னை வெளியே போன்னு சொன்னேன். ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம டேயோடைய சீக்ஸ் இருக்குல்ல, அதை அழகாக அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம டேயோடைய ஃபேஸில் ஈரமாக அப்படியே ஒட்டிகிட்ருக்க அந்த முடி எல்லாத்தையும் லைட்டாக ஒதுக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ஜங்கு தான் சாஃப்டாக அவருடைய ஃபோர்ஹெட்டில் நம்ம ஜங்கு கிஸ் பண்ண, இப்போ நம்ம டே ஒரு பெருமூச்சு விடுறாரு. இப்போ நம்ம ஜங்கு தப்பிச்சிட்டேன்னு நினைக்காத, என்னால் கொடுக்க முடியும், ஆனால் கொடுக்குறது ரொம்ப மெமரபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். மேரேஜ் அப்போ கொடுப்பேன், தப்பிச்சிட்டேன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு பொறுமையாக பின்னாடி போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி வெளியே போக நம்ம சீக்ஸ் எல்லாம் ரெட்டாகி ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜங்கு தான், ஏய் குட்டிமா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு போயிட்டு பாப்பாவை தூக்கிட்டு கீழே போயிடுறாரு. இப்போ நம்ம பொறுமையாக வெளியே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ அழகாக
கீழே இறங்கி போக பாப்பாவும் ஜங்குக்கும் விளையாடிட்டுருக்காங்க. நம்ம ஜங்குக்கு பார்த்தது நம்ம டேக்கு லைட்டாக ஷை ஆகிடுது. இப்போ பாப்பாவை கையில் தூக்கிட்டு நம்ம டே அண்ட் ஜங்குக்குடைய அம்மா கிட்டே போயிட்டு, அம்மா, நானும் டேவும் பாப்பா அம்மா சேர்ந்து வெளியே போயிட்டு வரோம், வரத்துக்கு லேட்டாகவும் தோணுது, ஸோ சாப்பிட்டு படுங்க, நாங்கள் போயிட்டு எப்போ வருவோம்னு எங்களுக்கு தெரியாது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா டீயோடைய இடுப்பு சுற்றி கை போட்டு கொஞ்சம் கிட்ட எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு நகர ஆரம்பிக்க நம்ம டீ சைட்லேருந்து கை எடுத்து விட்டுறாரு. என்ன பண்ணிட்டுருக்க, வாடா கையை எடு ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தான் கை எடுத்து விட்டுற நம்ம ஜங்குக்கு பாக்கெட்டுக்குள்ளே கையை போட்டுக்கிட்டு பொறுமையாக நடந்து போகிறாரு நம்ம டேக்கு பின்னாடியும். இப்போ நம்ம டே போயிட்டு ஒரு காரில் ஏறிக்கிறாரு. பாப்பாவை பக்கத்தில் அந்த பேபி சீட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து பாப்பாவை உட்கார வச்சிடுறாங்க. பாப்பா அழகாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கா. நம்ம டே வந்து அந்த இடத்துல அழகாக வேடிக்கை பார்த்துட்டே வராரு. ஜங்குக்கு வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் பின்னாடி திரும்பி, டே சொன்னதில் ஞாபகம் இருக்குல்ல, எல்லாம் ஞாபகம் இருக்குது, நீ அங்கே போனது நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாதுன்ற மாதிரி நான் போயிடுவேன், ஓகேவா, ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் அழகாக நம்ம டேக்கிட்ட எல்லா பிளானையும் சொல்லி வைக்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேவும் ரெடி ஆகிடுறாரு. இப்போது கொஞ்சம் நேரம் போகுது. இவங்க இந்த ப்ரைவேட் மேன்ஷனை விட்டு ரொம்பவும் தூரமாக திரும்பியும் சிட்டிக்குள்ளேயே போகிறாங்க. சிட்டிக்குள்ளே போன வேகத்துக்கு நம்ம டே அழகாக பாப்பாவை கையில் தூக்கிட்டு ஒரு மாலில் போயிட்டு இறங்குறாரு. இறங்கின வேகத்துக்கு நம்ம ஜங்குக் அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு வண்டியை ஒரு பார்க்கிங் ஏரியாவில் போட்டுட்டு இவர் வண்டியிலேருந்து இறங்கி, அதுவும் இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு கன் எடுத்து அவருடைய பெல்ட் சைடில் அதை சொருகிட்டு அழகாக அந்த கன் அந்தளவுக்கு வெளியே தெரியாத அளவுக்கு கவர் பண்ணிவிட்டு பொறுமையாக கூட்டத்தோட கூட்டமாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம டேக்கு ஒரு 10 feet டிஸ்டன்ஸில் இப்போ நம்ம டேவை காட்டுறாங்க. பொறுமையாக அந்த மால் ஃபுல்லாக சுற்றிட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்குடைய கார்ட் நம்ம டே கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்ம டே வந்து அவருக்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு, இன்க்ளூடிங் பாப்பாவுக்கு தேவைப்படுறதும் அதிகமாக பாப்பாவுக்கு தான் வாங்குறாரு. அவளுக்கு ட்ரெஸ்ஸு, ஹேர் பேண்டு இதெல்லாம் வாங்கி அழகாக ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சிரிக்கிறாரு. இவன் பண்ணுறான் பொம்மைக்கு வாங்குற மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. இப்போ கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த மாலை விட்டு நம்ம டேவும் பாப்பாவும் வெளியே வராங்க. இவங்க 2 பேரும் வெளியே வரதை வேறு எவனோ ஒருத்தன் ரேண்டமாக கால் பண்ணி எவனுக்கோ சொல்கிறான். அதை நம்ம ஜங்குக் நோட் பண்ணிடுறாரு. இப்போது பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணல, ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுறாரு. இப்போ நம்ம டே தான் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாரு. போயிட்டுருக்கும்போது தான் கவனிக்கிறாரு, ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூல் இருக்குது, ப்ளே ஸ்கூல் மாதிரி. அது அந்த ஸ்கூலுக்குள்ளே போகிறாரு நம்ம டே கையில் பாப்பாவை தூக்கிட்டு. இப்போ நம்ம ஜங்குக் தலையிலே அடிச்சுக்கிறாரு. ஷோ, இவனை போக சொன்னேன், குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்க போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்க. இப்போ நம்ம டீ தான் காட்டுறாங்க. உள்ளே போனதும் பார்த்தா உள்ளே நிறைய குழந்தைங்க இருக்காங்க. நம்ம டேக்கு செம குஷியாகிடுது. கையில் வச்சுருக்க பாப்பாவையும் அந்த குழந்தைங்களோட விட அந்த பாப்பாவும் போயிட்டு குழந்தைய ஜாலியாக விளையாடிட்டுருக்கா. அப்படியே அந்த விளையாட்டு சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம டேக்கிட்ட கொடுத்து நம்ம டே கூட சேர்ந்து விளையாடிட்டுருக்க. அங்கே உள்ள டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து டேக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி குழந்தைங்கள் வந்து இப்படி தான் பார்த்துப்போம் அப்படின்லாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேவும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலையாடிட்டுருக்காரு. ஆக்சுவலி வந்து நம்ம டேக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவர் எது பிடிச்சாலும் நேராக அதுக்குள்ளே பூந்துருவார் இல்லையா. ஸோ நேராக அதுக்குள்ளே பூந்துற அந்த டீச்சர்ஸ்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அட்மிஷன் போட வந்திருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஸோ நம்ம டேக்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண டேவும் ஓகே சொல்கிறாரு. இப்போது அந்த இடத்துலேருந்து பாப்பாவை தூக்கலான்னு பார்க்க பாப்பா நல்லா விளையாடிட்டு இருக்கனால நம்ம டே அங்கேயே விட்டுடுறாரு பாப்பாவை. இப்போ கொஞ்ச நேரம் ஆகுது. நம்ம டே தான் அந்த இடத்துல இருந்து நம்ம பாப்பாவை தூக்கிட்டு சரி மேம் நான் அப்புறமேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளே ஸ்கூலை விட்டு வெளியே வராங்க. செம குஷியாக நம்ம ஜங்குக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டே தான் அழகாக கால் பண்ணிவிட்டு, ஹலோ ஜங்குக், எங்கே இருக்க? பின்னாடி தான் இருக்கேன். ஓ சரி, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லு. இல்லை, பாப்பாவா? இல்லை ஜங்குக், நான் இப்போ தான் ஒரு ப்ளே ஸ்கூலுக்குள்ளே நுழைஞ்சேன். உள்ள நிறைய பாப்பாங்க இருக்காங்க. எல்லோரும் கொஞ்ச நேரம் விளையாண்டாலும் ஏதோ கொஞ்ச நேரம் சொல்லித்தராங்க. நம்ம பாப்பாவையும் அதில் ஜாயின் பண்ணி விடலாமா? சரி, உன் இஷ்டம்.
ஓகேவா? நீ எது பண்ணாலும் எனக்கு ஓகே தான்மா, நீ பண்ணு. ம். சரி, அப்போ நாளைக்கு வந்து அட்மிஷன் போடலாம்ல? ம். ரொம்ப தேங்க்ஸ் ஜங்கு. சரி சரி, பின்னாடி திரும்பி பார்க்காம முன்னாடி போ. ம். உன்னை பற்றி ஆல்ரெடி அவனா ஒருத்தனுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ நான் உன் பின்னாடி தான் இருக்கேன். ம். டே, ரொம்ப நேரம் வெளியே சுற்றிட்டு இருக்க வேண்டாம். டவுட் எதுனாது வரும். வீட்டுக்கு போ. இங்கேருந்து வீட்டுக்கா? நான் வேணா ஜிம்மன் வீட்டுக்கு போட்டா? சரி போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருனா காலை கட் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஜிம்மினுடைய வீடு ரொம்பவும் கிட்ட. ஸோ அதனால் நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா நேராக பாப்பாவை கையில் தூக்கிட்டு அங்கேருந்து ஜிம்மினுடைய வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணி போக இப்போ நம்ம டே வந்து ஜிம்மினுடைய வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமேட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அழகாக கொஞ்சம் ஃபீட் டிஸ்டன்ஸில் நின்றுக்கிட்டு யாருக்கோ கால் பண்ணுறாரு. கால் பண்ணதும் அந்த இடத்துல அவருக்கான கார் வருது. அந்த காரில் ஏறி ஏசி ஆன் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு நம்ம டே வந்து இருக்கிற வீட்டை சுற்றி பார்த்துட்டே இருக்கா. ரேண்டமாக கலர் ட்ரெஸ்ஸையும் போட்டு விட்டுட்டு ஒரு சில பாடி கார்ட்ஸை வீட்டை சுற்றி நிற்க வச்சிட்றாரு. ஸோ கொஞ்சம் சேஃப்டி இருக்குது அப்படின்றது நம்ம ஜங்குக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம டேவும் ஜங்குக்குடைய சேஃப்டியில் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஜங்கு என்ன பண்ணுறாருனா அந்த காருக்குள்ளேயே உட்காந்துட்ருக்கா நம்ம டே கரெக்டாக ஜிம்மனுடைய வீட்டுக்குள்ளே போக ஜிம்மன் வந்து அழகாக கிச்சன்லேருந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் என்னமோ பவுலில் கொட்டிக்கிட்டு இருக்கா. நம்ம டே என்ன பண்ணுறாருனா ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போனதும் அவர் உள்ளே போகாமல் பாப்பாவை கீழே இறக்கி விட்டுட்டாரு. பாப்பா வீட்டுக்குள்ளே நடந்து போக ஆரம்பிக்கிறா அவள் பாட்டுக்கிட்டு. ஜிம்மன் அதை பார்த்துட்டு ஐயோ யார் வீட்டுக்குள்ளே வந்தமா இது தானா வீட்டுக்குள்ளே வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மன் அப்படியே அந்த குழந்தைய பிடிக்கலான்னு போக டே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடிலேருந்து ஒரு வாய்ஸ் நம்ம ஜிம்மன் டேவை பார்த்ததும் அவருக்கு சந்தோஷத்தை பார்க்கணுமே அவ்வளோ ஹாப்பி ஆகுறாரு. டக்குன்னு ஓடி போய்ட்டு டேவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது, எங்கடா போனேன்னா என் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் தான் நம்ம டேவை போட்டு திட்டிக்கிட்டே இருக்கான். அதுக்கு நம்ம டேவும் இருடா நான் உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி என் பொண்ணு எப்படி இருக்கான்னு சொல்லவே இல்லை. பொண்ணா? என்னடா கால் அட்டன் பண்ணாமல் இருந்து 3 மாதம் தானே ஆச்சு, 3 வயசில் குழந்தை வச்சுருக்கேன். அது அடாப்ட் பண்ணேன். என்ன திடீர்னு குழந்தை அடாப்ஷன்லாம்? அது என்னடா சிரிக்கிற? நான் அவங்ககிட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், முதல்ல குழந்தை தூக்கிட்டு இப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்கிட்ட சொல்ல நம்ம ஜிமினும் கிச்சனுக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு பாப்பாவை கையில் தூக்கிட்டு நேராக அந்த ஹால் சைடு வராரு. பாப்பா வந்து அந்த மாலில் இருக்கும்போது திங்ஸ் எல்லாம் வாங்கினாங்க இல்லையா நம்ம டே, அந்த பொம்மை எல்லாத்தையும் பாப்பாட்ட கொடுக்க பாப்பா வந்து பக்கத்துலேயே உட்காந்து விளையாடிட்டு இருக்கா. நம்ம டேவும் வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம ஜிமின்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ ஜங்குக்கு பற்றியும் சொல்கிறாரு. ஜங்குக்கு பற்றி சொன்னது நம்ம டேக்கு செம்ம ஒரு ப்ளஷ் ஆகுது. அதை நம்ம ஜிமினே பார்க்குறாரு, இந்த அளவுக்கு வெக்கப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிமின் தான் டே மேரேஜ் பண்ண போறியா நான் அவனை? பாப்பா மேரேஜ்க்கு அப்புறம் அடாப்ட் பண்ண போகிறோம். என்னடா எப்படி சேஞ்ச் ஆகிட்டா? என்ன எப்படி சேஞ்ச் ஆகிட்டா? இல்லை டே உனக்கு மேரேஜில் எனக்கு அப்புறம் நடக்கும்னு நினச்சேன், ஆனால் உன் லைஃப் இப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆமாண்டா, இப்போ கூட எனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்ட்டு வெளியவே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். வெளியே வா, உள்ளே கூப்பிடுறா. இல்லைடா அவன் உள்ளே வந்தா அதனால் அது பிரச்சனை ஆகிடும், அதெல்லாம் எதுவும் ஆகாதுடா, அவனை உள்ளே கூப்பிடு அப்படின்னு சொல்ல இப்போ உடனே நம்ம டே என்ன பண்ணுறாருனா ஃபோன் எடுத்து நம்ம ஜங்குக்கு கால் பண்ணி உள்ளே கூப்பிடுறாரு. நம்ம ஜங்குக்கு ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் வேண்டான்னு சொல்கிறாரு. பட் நம்ம டே ப்ளீஸ் பண்ணிக்கிக்குவோம், சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலேருந்து இறங்கி பொறுமையாக வீட்டுக்கு முன்னாடி டோரை வந்து நாக் பண்ண இப்போ நம்ம டே போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. பாப்பாவும் கூட இருக்கா, கீழே நின்றுட்டுருக்கா பாப்பா. இப்போ நம்ம ஜங்கு தான் பொறுமையாக டோரை ஓப்பன் பண்ணவும் நம்ம டே எட்டி பார்க்க கீழேருந்து பாப்பாவை எட்டி பார்க்குறா. பாப்பாவை பார்த்தது நம்ம ஜங்குக்கு ஃபஸ்ட்டு பாப்பாவை தூக்கிட்டு நம்ம டேவை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே
நடந்து வர ஷூஸ் ஒரு ஓரமாக கழட்டி போடவும் நம்ம ஜிமின் வந்து எழுந்து நிற்கிறாரு சவுண்டு கேட்டு. இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே ஸ்மைல் பண்ணால் இப்போ நம்ம சங்கு கூட நடந்து வரதை பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நம்ம ஜிமின்க்கு நம்ம டேக்கு வந்து ஒரு பார்ட்னர் கிடச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா. ஸோ ஒரு எமோஷ்னலாக ஆகிடுறாரு நம்ம சங்கு கிட்ட நம்ம டே நிற்கிறத பார்த்ததும் சந்தோஷத்தில். இப்போ நம்ம சங்கு தான், ஹாய் ஜிமின். ஹாய், என் பேர் தெரியுமா உங்களுக்கு? டே சொல்லியிருக்கான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு? 2 பேரும் மேரேஜ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னா? ஆமாம், தேங்க்யூ. அப்புறம் கொஞ்சம் சேஃபாக இருங்க சரிங்களா? இந்த மாதிரி மிஷினை அது இதுன்னு சொல்லிவிட்டு திரும்பி உங்களை நீங்களே காயப்படுத்திக்காதீங்க. அதெல்லாம் பார்த்துக்க சார் இருக்கார். எவ்வளோ கொடுத்து வச்சாரு நீங்கள்? ஏன்? ஆமாம், நீங்கள் மாஃபியா அடி வாங்கிட்டு வருவீங்க, இவன் டாக்டர் உங்களுக்கு ஆன் ஸ்பாட்டில் ட்ரீட்மெண்ட் கொடுப்பான். அப்படிலாம் இல்லை. சரி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமன் தான் நம்ம டிவியும் நம்ம சங்குக்கையும் அழகாக அப்படியே அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்க. இப்போ நம்ம ஜிமன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன மிஷினில் இருக்கீங்களோ எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஆனால் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் டே, அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ டே இங்கே இருக்கட்டும். இங்கேயேவா? ஆமாம், நீங்கள் இங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டு அவனை தனியாக அவனுடைய வீட்டில் இருக்க வைக்கிறதுக்கு டே இங்கே என் கூடயே இருக்கட்டும். யாருக்கும் எதுவும் தெரியாது, ரொம்ப நார்மலைஸாக இருக்கும். சரி டே, உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான். அப்போது அம்மாட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடவா? ஆனால் பார்த்து டவுட் எதுவும் வந்துடாமா? நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கும் அப்படியே ஃபோன் பண்ணி அவங்க அம்மாட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க அம்மா ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஜிமின் வீட்டில் தங்குறதா சொல்ல, வெளியே ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதா சொல்லிடுறாங்க. பாப்பாவை ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறத ரீசனாக சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கும் ஜிமினுடைய வீட்டில் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜங்குக்கு வந்து வெளியே எக்ஸ்போஸ் ஆகலை. ஏன்னா நம்ம டேவை சுற்றி இருக்கிற அந்த ஜேகேவோட ஆளுங்களுக்கு டவுட் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சுத்தமாக வெளியே எக்ஸ்போஸே ஆகலை. ஈவன் நம்ம டே மட்டும்தான் போயிட்டு பாப்பாவுக்கு ஸ்கூலில் அட்மிஷனே போடுறாரு. அந்த மாதிரி ஆகிட இப்போ கொஞ்சம் நாள் போகுது, ஒரு 2 to 3 வீக்ஸ் அந்த மாதிரி ஆகிடுது. டேஸ் ரொம்ப நார்மல் ஆகுது. ஜங்குக்கு அங்கேயே தான் இருக்கார். நம்ம டேவை சுற்றி ஆளுங்க எப்போவுமே இருக்காங்கன்றது அவருக்கு தெரியுது. அதை வாட்சும் பண்ணுறாரு வித் த ஹெல்ப் ஆஃப் அவருடைய பாடிகார்ட்ஸ் 24/7 நம்ம டேவை சுற்றி இருக்காங்க, வெளியே போகும்போது வரும்போது சேஃப்டிக்காக. இப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, நம்ம டே ஒரு ஈவினிங் டைம் இருக்கும், பாப்பாவை கூப்பிடுறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த ப்ளே ஸ்கூலுக்கு போயிருக்காரு. மணி வந்து 5:30 ஆகுது. கிட்டத்தட்ட இருட்ட போகுது. டே இன்னும் வீட்டுக்கு வந்த பாடில்லை. நம்ம ஜங்குக்கு டவுட் வருது, எங்கே போனால் இவன் இன்னமும் வர காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடிகார்ட்ஸ்க்கு கால் பண்ணேன். பாடிகார்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளே ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரானவங்க இன்னமும் வெளியே வரல சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இன்ஃபர்மேஷன் போக, ஓகே ஃபைன் உள்ளே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவங்களும் உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஸ்கூலே காலியாக இருக்குது. ஸ்கூல் ஃபுல்லாக காலியாக இருக்குது. ஸ்கூலோடைய சுற்றி சரௌண்டிங் இருக்கும் இல்லையா, கிரவுண்டு மாதிரி, அந்த கிரவுண்ட் சைடில் போய் பார்த்தா ப்ளே கிரவுண்ட் சைடு வந்து பாப்பா தனியாக உட்காந்துட்ருக்கா. நம்ம பாப்பாவுடைய ஷர்ட்டில் வந்து ஒரு சின்ன ரத்தக்கரை இருக்குது. அது பாப்பாவோட இது கிடையாது. பக்கத்தில் டேவை காணும். இப்போ அந்த பாடிகார்ட்ஸ் இம்மீடியட்டாக நம்ம ஜங்குக்கு கால் பண்ண, நம்ம ஜங்குக்கு ஆன் ஸ்பாட்டில் அங்கே வந்து நிற்கிறாரு. பாப்பாவை கையில் தூக்கிக்கிறாரு. பாப்பாவை ஃபுல்லாக செக் பண்ணுறாரு. பாப்பாவுக்கு எந்த காயமும் இல்லை. ஆனால் பிளட் ஸ்ட்ரெயின் எப்படி பாப்பாவோட ட்ரெஸ்ஸில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டவுட் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ப்ளே ஸ்கூலுடைய ஃபுல் சிசிடிவி கேமராவையும் வந்து செக் பண்ணுறாங்க. அதில் நம்ம டே வந்து என்ன பண்ணுறாருனா, பாப்பாவை தூக்கிட்டு வந்து அந்த ப்ளே கிரவுண்ட் சைடு வந்து உட்கார வச்சுட்டு அவளுக்கு ஸ்நாக்ஸ் ஊட்டி விட்டுட்ருக்காரு. அதோட பிளர் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு பாப்பா தனியாக இருக்கிறது மட்டும்தான் இருக்குது, டேவை காணும். இப்போ நம்ம ஜங்குக்கு புரிஞ்சிருது, இவனுங்களில் எவனோ ஒருத்தன் வேலையை பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா, டேக்கு கால் மேலே கால் பண்ணுறாரு. ஆனால் அந்த கிரவுண்ட் சைடு தான் ஃபோன் சவுண்ட் கேட்குது. ஃபோனு இங்கே தான் எங்கேயோ தவறி விழுந்திருக்கு.
அப்போனா டேவை இவனுங்க தான் ஏதோ பண்ணி கூப்பிட்டு போயிருக்கானுங்க. போகிறப்போ அவனுக்கு அடிபட்டிருக்கு. அந்த பிளட் ஸ்ட்ரெயின் தான் பாப்பாவோட ட்ரெஸ்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு கெஸ் பண்ணுறாரு. இப்போ அந்த இடத்துல ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜங்குக்கு ஒரு கால் வருது, அன்னோன் நம்பர். அந்த கால் அட்டென்ட் பண்ணுறாரு. இப்போ அந்த காலில் நம்ம டேவோடைய வாய்ஸ், ஜங்குக் சீக்கிரம் வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு அழுகிற சவுண்டில் கொஞ்சம் கஷ்டமாக ரொம்பவும் ஸ்ட்ரெயின் பண்ணி பேசுகிறாரு நம்ம டே. அந்த வாய்ஸை கேட்டதும் நம்ம ஜங்குக்கு அடுத்து வாய்ஸ் வர மாட்டேங்குது. நான் வரேன், நீ சேஃப் ஆயிரு அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு வர மாட்டேங்குது. அவருக்கு அவ்வளோ பதட்டமாகுது. நம்ம டேக்கு எதுனா ஒன்றுனா மட்டும்தான் நம்ம ஜங்குக்கு வீக் ஆகுறாரு. ஒரு மாதிரி பதட்டமாகறாரு, எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. இப்போது டக்குன்னு ஒரு ஹார்டான ஒரு வாய்ஸ், அந்த ஜேகேவுடைய வாய்ஸ். அவன் நம்ம ஜங்குக்கை பார்த்து, ஹலோ ஜங்குக்கா இருக்கியா? ஹலோ ஜேகே. ஓ, என் நேம்லாம் பரவாயில்லையே, ஞாபகம் வச்சுருக்கா? இது யார்? ஓ ஆத்துக்காரியா? இங்கே பாரு, அவனை எதுவும் பண்ணாதா, மரியாதையாக சொல்கிறேன், விட்டுரு. இங்கே பாரு ஜங்குக், நீ என்ன வேணால் பிளான் போடலாம், அதெல்லாம் என்கிட்ட நடக்கும்னு நீ எதிர்பார்க்காத, சரியா? என்னை பிடிக்கிறதுக்காக உனக்கு பிடிச்சவனே நீ வளவிரிக்கும் போது உன்னை பிடிக்கிறதுக்கு நான் வளவிரிக்க மாட்டேனா? சொல்லு ஜங்குக். உன் பாடி கார்ட்ஸில் என் ஆளுங்களை இறக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகியிருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேகே ஒரு ட்விஸ்ட்டை உடைக்க பார்த்தா நம்ம ஜங்குக்கோடைய ஆளுங்களில் 1-2 பேர் அந்த ஜேகேவோட ஆளுங்களும் இருந்திருக்காங்க. அதுவும் கரெக்டாக நம்ம ஜங்குக்கு சுற்றி இல்லாத நேரம் மட்டும்தான் அந்த பாடி கார்ட்ஸு அந்த குரூப்போட என்கேஜாக இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு வந்து ஆன் ஸ்பாட்டில் நம்ம டேக்கு பாதுகாப்பாக வெளியே இருக்கும்போது அந்த பாடி கார்ட்ஸ் யாருமே கிட்டே இல்லை. ஏன்னா நம்ம ஜங்குக்கு கண்டுபிடிச்சிருவார். ஸோ அதனால் அவனுங்களாம் விலகி இருந்திருக்கானுங்க. இப்போ நம்ம டேவை காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு மாதிரி அவர் வழியில் துடிச்சிட்ருக்கிறது நம்ம ஜங்குக்கு இந்த சைடில் கேட்குது. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. ஆனால் டே அந்த சைட் இருக்கனால அவரோட கோவம் மொத்தத்தையும் அடக்கிக்கிட்டு அமைதியாக இருக்கார். இந்த சைட் பாப்பா அழ ஸ்டார்ட் பண்ணுறா. நம்ம யூங்கி தூக்கிக்கிட்டு பாப்பாவை அந்த சைட் கூப்பிட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம டேக்கு எப்படியாவது ஜங்கு கிட்டே வரணும், ஜங்குக்கு எப்படியாவது டேவை பார்த்தே ஆகணும். அப்போ தான் அவர் ஸ்ட்ராங் ஆவார். ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துட்டு யோசிச்சுட்ருக்க அவன் அந்த ஜேகே காலில் இருந்துட்டு தென்னாவட்டா பேசிக்கிட்டே இருக்கான். நம்ம ஜங்குக்கு கோவம் வருது, பட் கம்முன்னு இருக்கார், எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கார். இப்போ ஃபைனலி அந்த ஜேகே சொல்கிறான், ஓகே, எனக்கு தேவையானது நீ மட்டும்தான், இவன் இல்லை. நீ 15 மினிட்ஸில் இங்கே இருந்தனா இவன் உயிரோட உன்கிட்ட வருவான். ஆனால் நீ என்கிட்ட வரணும், அப்போ தான் இவன் உயிரோட வெளியே போவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேகே சொல்ல, இப்போ நம்ம ஜங்கு, சரி எங்கே வரணும், நான் சொல்கிற இடத்துக்கு வா, தனியாக வா அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் சரின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அவனும் ஒரு லொக்கேஷன் சொல்கிறான். அந்த லொக்கேஷன் ரொம்பவும் ஒரு அபண்டன்டான ஒரு பில்டிங். இப்போ நம்ம ஜங்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சரி ஓகே நான் மட்டும் வரேன், அவனை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட சொல்ல, ஐயோ பாவம் கெஞ்சரியே, இந்த மாதிரிலாம் என்கிட்ட நீ பேசினதே இல்லை ஜங்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ இப்படி பேசும்போதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட அந்த ஜேகே சொல்ல, நம்ம ஜங்குக்கு வெறி ஆகுது. அவன் வந்தானா மூஞ்சி மேலே ஒரே குத்தி மூஞ்சி முகரெல்லாம் பேத்தெடுக்கணும் போல் தோணுது. ஆனால் இப்போதைக்கிட்டே அங்கே இருக்கிறதுனால நம்ம ஜங்குக்கு அமைதியாக இருக்கார். காசாவை எடுத்துகிட்டு எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அவ்வளோ வேகமாக போகிறாரு. பட் போகிறதுக்கு முன்னாடி பாப்பாவை சேஃபாக வச்சுக்கோ, இந்த விஷயம் எதுவுமே அம்மாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூகிக்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிட, நம்ம யூகியும் ஓகேன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு பாப்பாவை காம் பண்ணுறாரு. பட் அவரால் காம் பண்ண முடியலை. பாப்பா சாஃப்டாக ஹேண்டில் பண்ணோம் இல்லையா, நம்ம யூகிக்கு அது அந்தளவுக்கு வரல. ஸோ என்ன பண்ணுறாருனா, டக்குன்னு பாப்பாவை தூக்கிட்டு நம்ம டேவோடைய ஃப்ரெண்டு, அதாவது நம்ம ஜிமியோடைய வீட்டுக்கு போகிறாரு. டோரை நாக் பண்ணால் கையில் பாப்பா இருக்கா, ஆனால் கூட்டிகிட்டு வந்தது வேறு யாரும். நம்ம ஜிமினுக்கு இவங்கே தெரியாது. ஸோ நம்ம ஜிமின் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இவங்கே பார்த்துட்ருக்க, பயப்படாதீங்க, நான் ஜங்கு கூடிய ஃப்ரெண்ட், பாப்பாவை கொஞ்சம் பார்த்துக்குறீங்களா? டே கூப்பிடுறதுக்காக வந்திருந்தானே, டேவும் ஜங்குக்கும் வெளியே போயிருக்காங்க, பாப்பாவை அவங்கக்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஓ ஓகே ஓகே கொடுங்க
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் பாப்பாவை கையில் வாங்கிக்க. பாப்பா கொஞ்சம் நல்லா சிரிக்கிறா. நம்ம ஜிமின் கிட்ட வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஜிமினும் பாப்பாவை நல்லா பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜிமினுக்கு சேஃப்டியாக நம்ம யூங்கி அதே இடத்துல இருக்காரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம சங்குக்கை காட்டுறாங்க. வந்த வேகத்துக்கு அந்த பில்டிங்கை ரீச் பண்ண வேகத்துக்கு காரை லாக் கூட பண்ணல. அப்படியே விட்டுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நேராக அந்த பில்டிங்குள்ளே ஓடி வராரு. அவர் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் டேவும் தெரியல, நம்ம ஜேகேவையும் தெரியல. இப்போது ஒரு மாதிரி அப்படியே பயத்தில் கன்ஃபியூஸ் ஆகி இருந்துகிட்ருக்கா இப்போ நம்ம ஜங்குக் தான். அந்த இடத்துல நின்றுட்டு டேன்னு சொல்லிட்டு குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த குரலை கேட்டு நம்ம டேக்கு ஒரு எனர்ஜி வருது. அப்பாடா ஜங்குக் இந்த இடத்துக்கு வந்துட்டான்டா அப்படின்ற ஒரு நிம்மதி வருது. இப்போ அந்த ஜேகே தான் நம்ம டேவை பார்த்து, ரொம்ப சந்தோஷப்படாத, அவன் கூட வரப்போகிறது கிடையாது, நீ மட்டும்தான் இங்கேருந்து வெளியே போவேன். அதையும் அவன் அப்படி தான் நினச்சிட்ருப்பான். எனக்கு பிடிச்சதுன்னா உன்னை நான் கொண்டுருவேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேகே வந்து நம்ம டே கிட்ட ஒரு மாதிரி தென்னாவட்டாக சொல்ல நம்ம டே அமைதியாக இருக்கார். அவன் அடித்து இழுத்துட்டு வரும்போது நம்ம டேக்கு அடிபட்டிருக்கோம். எங்கன்னா கரெக்டாக கண்ணுக்கு மேலே நெத்தியில் அடிபட்டிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம டேயோட லிப்ஸ் பக்கத்தில் ப்ளீட் ஆகிருக்கும். நம்ம டேயோடைய கையெல்லாம் லைட்டாக தேஞ்சிருக்கும். அதுலேருந்து வந்த ப்ளீடிங் தான் பாப்பா மேலே பட்டிருக்கோம். ஸோ நம்ம டே அவ்வளோ வழியில் இருக்கார். பட் இருந்தாலும் ஜங்குக் பார்த்தா பயந்துருவான், வீக் ஆகிடுவான்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அவரே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இப்போ கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு அலைஞ்சி திரிஞ்சு எப்படியோ வேர்த்து விறுவிறுத்து நம்ம டேவும் அந்த ஜேகேவும் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ ஒரு நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய ஹால் ரொம்ப காலியாக இருக்குது. கீழே ஃபுல்லாக மண் தூசி, ஒழுங்காக கட்டி முடிக்காத ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக தூசியாக இருக்குது. இதில் ஆப்போசிட்டில் அந்த ஜேகே கையை கட்டி நின்றுட்டுருக்கான். கீழே நம்ம டே நிலோன் போட்டிருக்காரு, கை கால் கட்டப்பட்டிருக்கு. அவனை சுற்றி அவ்வளோ பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, கையில் கண்ணு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கை காட்டுறாங்க. அவர் ஆப்போசிட்டில் நம்ம டேவை பார்த்துட்டு அந்த ஜேகேவையும் பார்த்துட்டு ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக நின்றுட்டுருக்காரு. ஏன்னா இப்போ ஜங்குக்கு எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் அந்த ஜேகே இம்மீடியட்டாக நம்ம டே மேலே தான் கை வைப்பான்றது நம்ம ஜங்குக்கு நல்லா தெரியும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி அந்த இடத்துல ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்கா. இப்போ அந்த ஜேகே கன்ஸ் டவுன், உங்ககிட்ட இருக்க வெப்பன்ஸை கிழவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட சொல்ல நம்ம ஜங்குக்கும் இடுப்புலேருந்து ஒரே ஒரு கன்னை மட்டும் எடுத்து கீழே தரையில் வைக்கிறாரு. இப்போது அந்த பாடி கார்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஜங்குக்கிட்ட ஓடி போயிட்டு ஜங்குக்குடைய கையை கட்டுறதுக்கு பிளான் போடுறாங்க. இப்போ வெறும் 2 பாடி கார்ட்ஸ் மட்டும்தான் நம்ம ஜங்குக்கிட்ட போயிட்டு பின்னாடி கை கட்டுறதுக்கு இது பண்ணுறாங்க. கையில் கட்டியும் விட்டுடுறாங்க. நம்ம ஜங்குக் எதுவும் பேசலை. ஃபேஸே நார்மலாக இருக்குது. ஜேகே பார்க்கவும் இல்லை, டேவை பார்க்கவும் இல்லை, தரையை பார்த்த மாதிரி அப்படியே அமைதியாக முட்டி போட்ட மாதிரி கீழேயே உட்காந்துட்ருக்க. பின்னாடி நம்ம ஜங்குக்கு பின்னாடி 2 பாடி கார்ட், அந்த ஜேகேவோட பாடி கார்ட்ஸ் நின்றுட்டுருக்காங்க. இப்போது நம்ம டேவை காட்டுறாங்க. டே ஒரு மாதிரி கண்கலங்கி அழுகுற நிலைமைக்கு போக பட் அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு. இப்போது ஜேகே என்ன பண்ணுறான்னா பொறுமையாக நம்ம டேக்கு முன்னாடி நடந்து நம்ம டேவை ஒரு அரையாக நம்ம ஜங்குக்கு பொறுக்க முடியல. அவ்வளோ கோவம் வருது. அவனை எழுந்திரிச்சு அடிக்கணும்னு தோணுது, ஆனால் முடியாது. ஏன்னா இப்போதைக்கு டே அவன்கிட்ட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அமைதியாகவே உட்காந்துட்ருக்காரு. ஆனால் அவருக்கு செம்ம கோவம் வருது. இப்போ அந்த ஜேகே என்ன பண்ணுறான்னா பின்னாடி நம்ம ஜங்குக்கை திரும்பி பார்க்குறான். ஜங்குக்கு அமைதியாக இருந்ததும் திரும்பியும் நம்ம டே ஒரு அரைறான். ஆனால் இந்த டைம் நம்ம ஜங்குக்கால் சும்மா இருக்க முடியல. அவன் மேலே கையை வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாஷாக ரொம்ப கோவமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. கத்துனது தான் இப்போ இந்த ஜேகே இதை தான் எதிர்பார்த்தேன், இந்த ஜங்குக் தான் எனக்கு வேணும். பரவாயில்லடா, நீ அமைதியாக இருக்கிறத விடவும் நீ கோவமாக இருந்தால் தான் இன்னும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேகே ஒரு மாதிரி தன்னாவட்டாக பேச ஆரம்பிக்க. இப்போ நம்ம ஜங்குக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த ஒரு பாடி கார்டு என்ன பண்ணுறான்னா ஜங்குக்குடைய இயர்ஸ் காத அளவுக்கு கீழே குனிஞ்சு ஜங்குக்கிட்ட என்னமோ சொல்கிறான். ஜேகேக்கு செம்ம கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா அந்த 2 பாடி கார்டுமே இவனுடைய பாடி கார்ட்ஸ். இவனுடைய பாடி கார்ட்ஸ் என்னத்தை ஜங்குக்கிட்ட காதில் சொல்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த ஜேகேக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது. இப்போ நம்ம ஜங்குக் ஒரு சின்ன ஸ்மைலோட எழுந்திரிச்சு நிற்கிறாரு. கையை முன்னாடி எடுக்கிறாரு, கை கட்டவே இல்லை. இப்போது அந்த
ஜேகேக்கு டோட்டல் கன்ஃப்யூஸ் ஆகிடுது. ஒரு மாதிரி ஆகிடுறான் அவன். இப்போது நம்ம சகுப் தான் பின்னாடியிலேருந்து கையை எடுக்கிறப்பயே அவருடைய கையில் ஒரு கன் இருந்திருக்கும். ஆக்சுவலி என்னென்னா, அந்த 2 பாடிகார்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே நம்ம சங்குக்குடைய பாடிகார்ட்ஸ். நம்ம சங்குக்கு இந்த ஜேகேக்கு தெரியாமல் அவருடைய கூட்டத்துக்குள்ளேயே இவருடைய பாடிகார்ட்ஸ் இறக்கியிருப்பார். லைக் ஜேகே வந்து நம்ம ஜங்குக்குடைய குரூப்புக்குள்ளே இறக்குன மாதிரி. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ஜங்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஜேகேவை பார்த்து, இவ்வளோ நேரம் ஆடிட்டு இருந்தல, இப்போ உனக்கு ஒரு ஃபோன் கால் வரும், அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு சொல்ல, இப்போ அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்லேயே அந்த ஜேகேக்கு பின்னாடி நின்றுட்டுருக்க பாடிகார்ட்ஸில் ஒருத்தன் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜேகே கிட்ட காட்டுறான். ஜேகேவும் அந்த ஃபோன் ஸ்க்ரீனை பார்க்குறான். பார்த்தா அது ஒரு வீடியோ கால். யாரோ வீடியோ காலில் இருக்காங்க. யார் வீடியோ கால் பண்ணாங்கன்னெலாம் அந்த இடத்துல முக்கியம் கிடையாது. அந்த வீடியோ காலில் தெரிகிற பர்சன் தான் 2 பேர் ரொம்ப முக்கியம். அது யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்குடைய சொந்த அப்பா. அதாவது நம்ம ஜங்குக் சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம ஜங்குக்கோட அம்மாவை சீட் பண்ணிவிட்டு ஒரு அஃபேரில் இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பர்சனும் அந்த அஃபேரில் இருந்த அந்த லேடியும் கீழே முட்டி போட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்குடைய பாடிகார்ட்ஸ் அவங்க 2 பேர் தலையிலையும் கன்னை வச்சிட்ருக்காங்க. இப்போது அந்த ஃபோன் காலை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்போ உடனே நம்ம ஜேகே தான் ஒரு மாதிரி வீக் ஆகிடுறான். ஏன்னா அம்மா அப்பா 2 பேருமே ஜேகேக்கு ரொம்பவும் பிடிக்கும். அம்மா அப்பாவோட தலையில் நம்ம ஜங்குக்கு வந்து கன்னை வச்சுருக்காரு. இப்போ உடனே அந்த ஜேகே தான், இங்கே பாரு ஜங்குக், நீ பண்ணுறது தப்பு. அந்த அந்த மனுஷன் உனக்கும் தான் அப்பா என் வாயிலேருந்து வல்லதும் கேட்காதா, புரியுதா? அவன்லாம் எப்படியோ செத்து போயிட்டான். அவனை கொல்லணும் தான் நானும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஈனப்பிறவிங்களெல்லாம் கொன்று எதுக்காக அந்த பாவத்தை நான் வாங்கிக்கணும்னு உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் உன்ன மாதிரி இதெல்லாம் கொள்றதுக்கு முதல்ல அவனை கொண்டுட்டே போயிடலாம். என்னன்ற பரவாயில்ல, அவன் வாழ்கிறதுலேயும் ஒரு யூஸ் இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி அவர் கையில் வச்சுருந்த கன்னை லோட் பண்ணிக்கிட்டே அந்த ஜெகே கிட்டே பேசிகிட்ருக்கா. ஜெகே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுறான், வீக் ஆகிடுறான். அந்த வீடியோ காலில் வந்து கன் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கான் அந்த பாடிகார்ட்ஸ் கிட்ட. தயவு செஞ்சு அவங்க 2 பேரையும் விட்டுருங்கன்னெலாம் பேசிகிட்ருக்கான். ஆனால் நடக்காது. நம்ம ஜங்குக் சொன்னால் மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும். இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான், ஓகே போ அவனை அவுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஜேகே கிட்ட சொல்ல, அந்த ஜேகேவே போயிட்டு நம்ம டேவுடைய கை கட்டெல்லாம் அவுத்து விடுறான். நம்ம ஜேகே அவுத்து விட்டதும் நம்ம டே வந்து எழுந்திரிச்சு நிற்கிறாரு. டே வந்து ஜங்குக் கிட்ட ஓடி வரதுக்கு ட்ரை பண்ண. பட் நம்ம ஜங்குக், ஹே டே அங்கேயே இருடா அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம டேவும் அதே இடத்துல இருக்காரு. இப்போ அந்த ஜேகேவை பார்த்து, முட்டி போடுறா, அவன் முன்னாடி முட்டி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்ல, நம்ம டேக்கு முன்னாடி அந்த ஜேகே கீழே முட்டி போடுறான். இப்போ நம்ம டேவை பார்த்து, அரை அவனை அரை ஜங்குக் அதை ஒன்று அரைஞ்சான்ல அரை அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம டே அவருடைய கையை நல்லா இது பண்ணிவிட்டு ரப் பண்ணிவிட்டு ஊங்கி பலார்னு 2 அரை விட்டுறாரு. அது அவருடைய கோவம் வந்து அவரை அரைஞ்சிட்டாருன்னு கிடையாது. ஸ்கூலில் குழந்தைய கூப்பிட்றதுக்கு போகிறப்போ நம்ம ஜேகே வந்து டேவை பிடிச்சி இழுத்துருப்பான். அப்படி இழுக்கிறப்போ பாப்பா கீழே விழுந்திருப்பாள். பாப்பா அழுதுட்டு இருந்திருப்பாள். அப்படி அழுதுட்ருக்கும்போது குழந்தைய அப்படியே அதே இடத்துல தனியாக விட்டு வந்துட்டேன். அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கிற ஆகங்கத்தில் அந்த ஜேகேவோட கண்ணத்து மேலேயே புளிச்சுன்னு வைக்க அவனுக்கு கண்ணமே சிவந்துடுது. இப்போ நம்ம ஜங்குக் தான் கிட்ட போயிட்டு நம்ம டேவை பிடிச்சி, போதும் செல்லக்குட்டி நீ இப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் நம்ம டேவை கூப்பிட்டுக்கிட்டு எப்படிக்கா ஓரமாக உட்கார வைக்க, தப்பார் பெரிய புளிப்பு மாதிரி பண்ணிகிட்ருக்காத, புரியுதா? நான் இங்கே இருக்கும்போது ஒரு குடும்பியும் இங்கே ஆட்ட முடியாது. தேவையில்லாமல் ஏன்டா ரோட்லலாம் நுழையிற, முடியாதுன்னு தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, கன்னை லோட் பண்ணதை அந்த ட்ரிகர் வந்து இது பண்ணிவிட்டு அந்த கன்னை கரெக்டாக ஜேகேவோட ஹெட் பாயிண்டில் வைக்க, இப்போது வீடியோ காலில் அந்த ஜேகேவோடைய அப்பா, அதாவது நம்ம ஜங்குக்குடைய பயாலஜிக்கல் ஃபாதரும் இருக்கார். ப்ளஸ் அந்த அஃபேரில் இந்த லேடி
அந்த அஃபேரில் அந்த லேடி அப்படி துடிக்கிறாங்க. ஜேகேவோட தலையில் நம்ம ஜங்குக்கு வந்து கண்ணை வச்சதும் அப்படியே என் பிள்ளைய கொன்றாத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாதான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே நம்ம ஜங்குக் பார்த்துக்கிட்டே, நீ சொன்னா நான் கேட்டுருவேனா அப்படின்ற மாதிரி அப்படியே பட்டார்னு ஒரு புல்லட்டை இறக்க, இவர் இங்கே புல்லட்டை இறக்குனதும் அந்த சைடில் வீடியோ காலில் இருந்த அந்த பாடி கார்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அஃபேரில் அந்த லேடி தலையிலையும் ஒரு புல்லட் இறங்குது. நம்ம சங்குடைய பயாலஜிக்கல் ஃபாதர் அந்த சீட்டட் ஃபில்லோ அவனுடைய தலையிலையும் ஒரு புல்லட் வந்து இறங்குது. 3 பேர் ஆன் ஸ்பாட்டில் அழகாக ஃபேமிலி சமாதி கட்டிட்டா. நம்ம சங்குக்கு இப்போ நம்ம டேவை பார்த்து, வாடா போகலாம், என்ன அறையிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக் தான் நம்ம டேவை கூப்பிட்டு அந்த இடத்த விட்டு போக, இப்போ நம்ம டே தான், சங்குக்கானா வா, நல்ல வேலை நான் எதுவும் பண்ணி உன் கையால் அறை வாங்காமல் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் நம்ம டே கிட்ட சொல்ல, நம்ம டே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ அப்படியே காருக்கு கூப்பிட்டு போனதும் ஃபஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்து நம்ம டேக்கு அந்த அடிப்பட்ட இடத்துலலாம் ஃபஸ்ட்டு அந்த ஊண்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸையே நம்ம டே பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு என்ன அப்படி பார்க்குறேன், இல்லை ஜங்கு, ஆனால் இப்படி கொள்றது தப்புன்றியா? எனக்கு இப்போ தான் புரியுது, மாஃபியாஸ் யாரும் அவங்க இஷ்டத்துக்கு யாரையும் சாவடிக்கல, அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு ரீசன் இருக்குல்ல. புரிஞ்சுக்கிட்டேன்னா சந்தோஷம். ஐம் நாட் அ கிரிமினல். அவங்க என்ன கிரிமினல் வேலை பார்க்க வச்சுருக்காங்க, புரியுதா? ஐம் சாரி ஜங்கு. ஏன்டா, இதுக்கு முன்னாடி நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன். நான் ஏன் தான் உன்னை காப்பாற்றினேன்னுலாம் யோசித்தேன். ஆனால் எனக்கு இப்போ தான் புரியுது, நான் பண்ணது தான் தப்பு. உன்னை அந்த மாதிரி நான் யோசிச்சிருக்கக்கூடாது. உனக்குன்னு ஒரு ரீசன் இருக்கு. அந்த ரீசனை புரிஞ்சுக்காம நான் பேசிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போல்லாம் என்னை பற்றி உனக்கு தெரியாதுல்ல, இப்போ தெரிஞ்சிருச்சுல. பாப்பா எங்க? பாப்பா வீட்டில் இருக்கா. எப்படி? நான் அவளை இவங்கிட்ட கொடுத்து அமிச்சேன். இவங்க கொண்டு போய் நேரம் விட்டுருப்பான். ஓ சரி, எனக்கு பாப்பாவை பார்க்கணும் ஜங்கு. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை அப்படியே கொஞ்சம் கிட்ட இழுக்க, நம்ம டே பொறுமையாக நம்ம ஜங்குக் கிட்ட வராரு. அப்படியே டே வந்து அப்படியே ஜங்குக்குடைய ஷோல்டரில் சாஞ்சிக்க நம்ம ஜங்குக் அப்படியே அழகாக கம்ஃபர்ட் பண்ணுறாரு நம்ம டேவை. இப்போ கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. கார் நேராக நம்ம ஜிமினுடைய வீட்டுக்கு போகுது. நம்ம டேவோடைய நெத்திலெல்லாம் வந்து அப்படியே அந்த பிளாஸ்டர் மாதிரி ஒட்டிகிட்ருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜிமின் கொஞ்சம் பயப்படுறாரு. பட் ஒன்றும் இல்லை, நான் சின்ன காயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நார்மலைஸ் ஆகிட்ட அங்கேயே தான் நம்ம யூங்கி இருக்கார் இல்லையா. ஸோ நம்ம யூங்கி, நம்ம ஜிமின், நம்ம ஜங்குக், அப்புறம் பாப்பா, டே எல்லாருமா சேர்ந்து கொஞ்சம் பேசி சிரித்து காமாகறாங்க. நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறமேட்டு டேக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. அதனால் கொஞ்சம் அப்படியே அவர் நார்மலைஸ் ஆக இப்போ உடனே நம்ம ஜிமின் தான், சரி ஜங்குக், உங்கள் 2 பேருக்கு எப்போ தான் மேரேஜ் சொல்லவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜிமின் சொல்ல, நம்ம யூங்கி மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்க்க, இப்போ உடனே நம்ம ஜங்குக், என்னடா ஏய் இரா டே, அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. ஜங்குக் சின்ன வயசில் இருக்கும்போது யூங்கி, சும்மாரா நான் சொல்வேன். என்ன சொல்ல? ஜங்குக் சின்ன வயசில் இருக்கும்போது அவனுடைய சைல்டுஹுட் டைரியை போய்ட்டு ஓப்பன் பண்ணனா அவனுக்கு வர பார்ட்னரை எப்படிலாம் பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு நிறைய எழுதி வச்சுருப்பான். அது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக பண்ணிகிட்ருக்கான் தெரியுமா? என்ன சொல்கிறீங்க? இங்கே பாரு யூங்கி, வாயை மூடு. அவனுக்கு அதை பற்றி தெரியாது. சொன்னா போயிட்டு நோண்டி பார்ப்பான். சும்மா இரு, பார்க்கணுன்னு தாண்டா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி நம்ம இது யூங்கியோடைய வாயை மூடுறதுக்கு ட்ரை பண்ண. பட் நம்ம டே ஓடி போயிட்டு நம்ம ஜங்குக்கு பிடிச்சி அப்படி கை இழுத்து விட்டுட்டு அதில் என்ன எழுதியிருந்தான், அதில்
இல்லை, காஞ்சி போனவன் எந்த அளவுக்கு ஒரு மாதிரி இருப்பானோ அந்த அளவுக்கு காஜாக எழுதி வச்சிருப்பான். ஆனால் இப்போ பழம் மாதிரி பார்த்துக்கிறான் அவனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டேக்கிட்ட சொல்ல, நம்ம டே அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்த்து திரும்புகிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு தான், இங்கே பாரு டே, அதெல்லாம் சின்ன வயசில் உள்ளது, ஓகேவா? அது என்னமோ ஒரு லவ் ஃபீலில் அப்போ என்னமோ யோசித்து எழுதுனேன். ஆனால் இப்போது அது நேரில் பார்க்கும்போது டக்குன்னு வர மாட்டேங்குதுடா. வராது, உனக்கு வருமா வராதான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட சொல்ல, நம்ம ஜங்குக்கு அவர் ஒரு மாதிரி ஷை ஆகுறாரு, ப்ளஷ் ஆகுறாரு. நம்ம இவங்களெல்லாம் பார்த்தா அவருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது, ஜங்குக்கா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே மண்டை குழம்பு போய் உட்காந்துட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, எல்லாமே நார்மலைஸ் ஆகுது. பாப்பா தூங்குறா. நம்ம ஜிமின்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நம்ம டேக்கு எப்படி அடிபட்டது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல, நம்ம ஜிமின்கே கண்ணெல்லாம் கலங்கிடுது. நம்ம யோகி வந்து நம்ம ஜிமின்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது நம்ம ஜங்கு கூட லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட் அது எல்லாத்தையும் வச்சு சொல்கிறப்போ அவருக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஜங்கு கூட லைஃப் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெளியிருந்து பார்க்க மாஃபியானா இப்படி தான் இருப்பாங்க, ரூடாக இருப்பாங்க, ரகடாக இருப்பாங்க, அவங்களுக்கு யோசிச்சதை அவங்க பண்ணிட்டு போவாங்க, அவங்க பண்ணுறது எல்லாமே இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு தப்பான ஒரு நோக்கத்துலேயே வந்து பார்த்துட்ருக்க இந்த உலகத்தில் அவங்களுக்குன்னு ஒரு சைடு இருக்குது. அதுலேயும் ஒரு சில ஹார்ட் பிரேக்கிங்ஸ் இருக்குது, அதுலேயும் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்குது. அவங்களும் ஹியூமன்ஸ் தான், அவங்களுக்கும் கொஞ்சம் அன்பு தேவைப்படுது அப்படின்றத நம்ம ஜிமன் வந்து புரிஞ்சுக்கிறாரு. அந்த இடத்துல அவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம யோகி லைட்டாக நம்ம ஜிமனை கம்ஃபர்ட் பண்ண பார்க்க நம்ம ஜிமனும் ஓரளவுக்கு ஓகே ஆகிடுறாரு. நம்ம யோகி கூட இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடா. நம்ம ஜங்குக்கும் டேக்கும் ஒரு நாள் ஒரு அழகான மேரேஜ் நடக்குது. ரொம்ப சிம்பிள் தான். மாஃபியா அப்படின்றதும் ரொம்ப கிராண்ட்லாம் கிடையாது. அவங்களுக்குன்னு பிடிச்ச பீப்புள்ஸை மட்டும் கூப்பிட்டு அதே ஒரு பெரிய ப்ரைவேட் மேன்ஷனில் அவங்களுக்குன்னு ஒரு அழகான மேரேஜ் வித் பேபியோட. அவளுக்கும் க்யூட்டாக ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸு போட்டு அங்கிட்ட இங்கிட்ட ஓட விட அவ்வளோ ஏஞ்சல் மாதிரி அவ்வளோ க்யூட்டாக அங்கிட்ட இங்கிட்டும் நகர்ந்துட்டு விளையாடிக்கிட்டு அங்கே இருக்கவங்க கூட போயிட்டு பேசிக்கிட்டு அழகாக இது பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கும் டேக்கும் அவ்வளோ அழகாக ஒரு மேரேஜ் நடக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவும் க்யூட்டாக அழகாக இருக்காங்க. வந்தவங்க எல்லாருமே ப்ளஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் பேர் தான் இருந்தாலும் நிறைய என்ஜாய்மெண்ட்ஸ் அண்ட் மெமரி இருக்குது. இப்போது அந்த ஷோரூம்குள்ளே இருக்கிற எல்லா ஜங்குடைய ஆல்பம்ஸும் வெளியே வருது. அதாவது நம்ம ஜங்குடைய ஃபோட்டோவும் அவங்க அம்மாவோட ஃபோட்டோவும் மட்டும் இருக்கிற ஃபோட்டோஸ் அது எல்லாமே வெளியே எடுத்து தொடச்சி அந்த மேன்ஷனில் அங்கங்கே ஹேங் பண்ணி விடுறாங்க. கூட பெருசாக நம்ம ஜங்குக்கும் டேக்கும் மேரேஜ் ஆன அந்த ஃபோட்டோவை எடுத்து ஹேங் பண்ணுறாங்க. ஒன்று பாப்பாவோட, இன்னொன்று பாப்பா இல்லாமல் அழகாக எடுத்து மாட்டி விடுறாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு க்யூட்டான ஃபேமிலி இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. நம்ம டே ஜங்குக்கு 2 பேருமே ஃபார்மலாக போயிட்டு நம்ம பாப்பாவை வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு அவளுக்கு கூக்கின்னு அழகாக ஒரு குட்டி பேர் வைக்கிறாங்க. அவளுக்கு அந்த பேரும் ரொம்ப அழகாக ஷிஃப்ட் ஆகுது. நம்ம ஜங்கு கூட டே கூட ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறா. நம்ம ஜங்கும் டேவும் ஒரு பர்ஃபெக்ட் கப்பிள்ஸாக அவங்களும் லைஃப்பை ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜங்குக்கு மாஃபியா சைடில் இருந்து ஒரு சில ப்ரெஷர்ஸும் ஒர்க்ஸும் வந்தாலும் அவர் டேக்காகனே ரொம்பவும் சேஃபாக இருக்கார். நம்ம டேவும் ஜங்குக்கும் சேஃபாக பார்த்துக்கிறாரு. ஃபேமிலியோடு சேர்ந்து ரொம்பவும் சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு ஹாப்பி எண்டிங்கோடு நான் இந்த ஸ்டோரியை முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒன் ஷார்ட்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு சேனலே கவனிக்க வேண்டியது இருக்குது. ஓகேவா? ஓகே டியர்ஸ், பை பை எவ்ரிவன். ஐ லவ் யூ ஆல்.